நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஏய் சுமதி, நான் நம்ம விக்ரமனை பத்தி சில விஷயங்களை கேதர் பண்ணேன். அவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. மும்பையில் அவனுக்கு சொந்தமா 4 ஃபிளாட் இருக்கான். அப்புறம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பல சொத்துக்களும் இருக்கான். அப்புறம் தங்க வேற கடத்துறானா. ஏகப்பட்ட பணம் அவன்கிட்ட இருக்குடி. இதெல்லாம் அவன் கூட இருக்கிறவங்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? விக்ரமன் ஒன்னும் பணக்காரன் இல்ல, பெரும் பணக்காரன். அப்படி பெரிய பணக்காரனா இருக்கிறவங்க கோடி கணக்கில் பணமும் தங்க கட்டிங்களும் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுங்க. நான் அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டுதான் அந்த விக்ரமனை நம்ம வீட்டுக்குள்ளேயே வர வச்சேன். ஏய், அந்த விக்ரமனுக்கு நம்ம பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கும் தெரியும். அப்படின்னா நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருவோம். ஏன்னா மும்பையில இருக்கிற எல்லா சொத்தும் நம்ம பொண்ணுக்கு தானே சேரும். அது மட்டும் இல்லாம நம்ம பொண்ணை பார்க்க போற சாக்குல மும்பைய நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம்ல. அதையும் நான் நல்லா யோசிச்சு தாங்க வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. விக்ரமனுக்கு வீணாவை கல்யாணம் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுக்காதீங்க. நாம நினைச்சதெல்லாம் முதல்ல நம்ம கைக்குள்ள வரட்டும், அதுக்கப்புறம் நான் அதை பாத்துக்கிறேன். அந்த சுபத்ரா கால் பண்றாங்க. ஏய், ஒருவேளை நமக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்காக கால் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஹலோ சுமதி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? இந்துவை பத்தி தான். நீங்க கொஞ்சம் அவளுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றீங்க சுபத்ரா? இந்து அங்க ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாளா? இல்ல அவளோட முட்டாள் தனத்தாலையும் கையால் ஆகாத தனத்தாலையும் ஆபீஸ்ல அவ வேலையில ஏதாவது குழப்பம் பண்ணிட்டாளா? இப்ப நான் சொல்ல வந்தது அது இல்ல. உங்களுக்கு அது தெரியறதுக்கும் வாய்ப்பில்ல. அதத்தான் உங்ககிட்ட சொல்லணும். ரகுக்கும் இந்துக்கும் இருக்கிற உறவு இப்பவும் தொடருது. அந்த உறவை முடிக்க சொல்லி இந்து கிட்ட நீங்க சொல்லணும். என்ன, ரகுக்கும் இந்துக்கும் இடையில? ரகுக்கும் இந்துக்கும் இன்னும் தொடர்பு இருக்குங்கிற சாட்சி எங்க கிட்ட இருக்கு. ஐயோ! இந்துவோட வாட்ஸ்அப்ல இருந்து நடு ராத்திரியில 2 பேரும் சேட் பண்ணிருக்காங்க. அது என் பையனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் ரொம்ப கவலையா இருக்கான். இந்து அருணோட பொண்டாட்டியா இருக்கும்போது ரகு கிட்ட இப்படி தொடர்புல இருந்தா அது தப்பு இல்ல? நானும் அருணும் இந்துவோட காதல் விளையாட்டை கண்டுபிடிச்சிட்டோங்கிறது இந்துக்கு தெரியாது. எங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி அவகிட்ட காட்டிக்கல. இப்ப நாங்க என்னதான் பண்றது? இந்து உங்க வீட்டு பொண்ணு தானே, ரகு உங்க சொந்தம். நீங்க இந்து கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுங்க. அப்புறம் இந்த விஷயத்தை நான் தான் உங்களுக்கு சொன்னேன்னு இந்துக்கு தெரிய வேண்டாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த விஷயத்த முடிங்க. அருணும் இந்துவும் இன்னும் எவ்வளவு நாள் வாழ வேண்டியது இருக்கு. நீங்க இத பார்த்து மெதுவா ஹேண்டில் பண்ணுங்க. இத சொல்லதான் ஃபோன் பண்ணேன். ஏய், என்ன பிரச்சனை? நம்ம பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லு. ரகு அங்க போனானா? அவளோட காதல் லீலைகளை தான் சுபத்ரா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏய், நீ என்ன சொல்ற? ஒன்னும் புரியலையே. அவ என் முன்னாடி வந்து நின்று நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதிகாரம் வந்தோடனே அவ பிஹேவியரை பாத்தியா? டேய், அது வேலைக்கான பொறுப்பு. என்ன இருந்தாலும் நம்ம 2 பேருக்கும் மேலே தானே போஸ்டிங்கில் இருக்கா. அஃபிஷியலாக நானும் நீயும் இந்து சொல்கிறத மட்டும்தான் கேட்டாகணும். அப்படி இருக்கும்போது நீயே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவன் நினைக்கிறான். அவள் முகத்தை பார்த்து நல்லா கேட்டிருப்பேன். சரி, நீ ஏன் கேட்காம விட்டுட்ட? கேட்டிருக்கலாம் இல்லையா? ஆஃபீஸில் வச்சு சீன் கிரியேட் பண்ண வேண்டான்னு தான் நான் விட்டுட்டேன். அப்போனா நீ வீட்டில் வச்சு இதை பற்றி கேட்டிருக்கலாம் இல்லையா? வீட்டில் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. அருண், என்ன சின்ன குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்க? டேய், இந்து கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு அவளை கவலைப்பட விடுறதை விட அவகிட்டே என்னன்னு கேட்டுரு. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் 2 விதத்தில் பேசக்கூடாது. இந்து கிட்ட எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அவகிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனா பேசுறது தான் நல்லதுன்னு சொல்ற. டேய்,
அதுக்கான அர்த்தம் இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்றது இல்லை. இந்துவோட ரகசியம் உனக்கு எல்லாமே தெரியுன்றது இல்லாமல் அவகிட்ட நீ பழைய மாதிரி நடந்துக்கணும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அதாவது நீ இந்து கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்க வேணான்னு இந்துவை ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் சொன்னேன். அப்படின்னா நீ அவளை ஸ்டடி பண்ணிட்டியா? எனக்கு அவளை பற்றி தெரிய ரொம்ப டைம் வேண்டாம். இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். ஆஃபீஸ் வேற வீடு வேற, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு குழப்பிக்காத, பிரச்சனை பெருசாயிடும். ரகு எதுக்காக காலை கட் பண்ணுறான்? மறுபடியும் கால் பண்ணி பார்க்கலாம். எதுக்காக கால் பண்ணான்னு தெரியணும்ல. நீ எதுக்காக கட் பண்ண? இப்போ இந்துவோட போனு அருண் மாமா கையில இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதை தெரிஞ்சுக்க தான் நான் முதல்ல கால் பண்ணேன். இந்து கையில போன் இருந்துச்சுன்னா அவ எடுத்த உடனே ஹலோ சொல்லியிருப்பான். நீ இப்போ என்ன பண்ண போற? நம்ம கேமோட அடுத்த டாஸ்க் அதை தான் நான் பண்ண போறேன். அருண் மாமா இந்துவை வெறுக்கட்டும், அதுக்காக தான் நான் இதை அனுப்புனேன். அபி, நீ ரொம்ப ஓவரா போற. பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்குன்னா இந்த கேம்ல நீ எதுக்கு எனக்கு பார்ட்னரா வந்த? இது உனக்கும் உங்க அம்மாவுக்கும் சேர்த்துதான், நான் எனக்காக மட்டும் பண்ணல. இங்க என்ன நடந்தாலும் அருண் மாமா இந்துவை வெளியே துரத்தணும். வேற எந்த லட்சியமும் நமக்கு இல்ல. இந்து ஃபோன் எடுக்கலன்னு அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ச்சே, இதை இப்படியே விடக்கூடாது. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா, இதுல ஏதாவது உண்மை இருக்குமா இல்ல பொய் சொல்றாங்களா? இந்துவும் ரகுவும் ஏற்கனவே காதல் பண்ணலன்றத நான் நம்பவே மாட்டேங்க. இப்ப அந்த காதல் தான் முழு பூசணிக்காய் மாதிரி வெளியே வந்திருக்கு. இதை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பழம் நழுவி பால் விழுற நேரத்துல எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ரகு இந்துக்கு மெசேஜ் அனுப்புனது இருக்கட்டும், அவன் படிக்காதவன். ஆனா இந்து எச்சரிக்கையா இருந்திருக்கணும்ல. பூனை கண்ணை மூடிட்டு பால் குடிக்கிற மாதிரில இந்து நமக்கு பண்ணிருக்கா. புருஷனை வேண்டான்னுட்டு பழைய லவ்வர் கூட மெசேஜ் அனுப்பி ராத்திரியில பேசிக்கிட்டு இருந்தா யாருக்கும் தெரியாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா போல. அவங்க சொல்றதுல உண்மையாதான் இருக்குமா? இதெல்லாம் உண்மையாதான் இருக்கும். அருண் தேவையில்லாம இந்துவ சந்தேகப்பட மாட்டான். அது மட்டும் இல்ல, நாம இந்த கல்யாணத்துக்காக இந்துவ கட்டாயப்படுத்தும் போது அவளோட மனசுல அந்த ரகு தானே இருந்தான். அப்ப ரகுவால எப்படி இந்துவ மறக்க முடியும்? ஐயோ, இப்படியே போனா சம்மந்தி வீட்டுல அவளை அடிச்சு துரத்தி விட்டுருவாங்களே. அம்பாட்டி ஃபேமிலி இல்ல, அருண் நிச்சயமா இந்துவ அடிச்சு துரத்துவான். அதை என்னால சொல்ல முடியும். ஏய், இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகலன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு இந்துக்கு கால் பண்ணி பேச? ஒருவேளை அவ செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவ வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, என்ன சொல்ற? அதுக்கப்புறம் அவ அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல. எக்காரணத்தை கொண்டோ நான் அவளுக்கெல்லாம் போன் பண்ண மாட்டேங்க. அருணோட சந்தேகத்தினால அவ அவளை நல்லா வெறுக்கணும். அம்பாட்டிக்காரங்க அவளை நாய் மாதிரி அடிச்சு அங்கிருந்து துரத்தணும். கடைசியில அவ என்னோட காலடியில வந்து விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இததான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்ப நான் எதுக்கு போன் பண்ணி அவளுக்கு அட்வைஸ் பண்ணணும்? சுமதி, அது அவளுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல,
அது பின்னாடி நமக்கும் பிரச்சனை ஆயிடும், பாத்துக்க. நீ அந்த மாதிரிலாம் யோசிக்காத. இங்க பாருங்க, ஆ, தெய்வம் இந்து கூட இருக்கிறதா சொல்லி முன்னாடி எல்லாம் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்களே. ம். ஆனா தெய்வம் இப்ப என் கூட இருக்காங்க. அதனாலதான் எனக்கு எல்லாமே நல்லதா நடக்குது. அவகிட்ட எனக்கு நிறைய கணக்கு முடிக்க வேண்டி இருக்கு. அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். இப்ப நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லாத மாதிரியே தோணுதே. அருண், இப்ப நீ எங்க போற? நான் ஒரு ஆளை பார்க்க போறேன். யாரு? நீ அதை அங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். அருண், முதல்ல ஆஃபீஸுக்கு போ, டைம் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதை விட முக்கியமான வேலையா என்ன? இப்போதான் நம்ம அங்கே போயே ஆகணும். அப்பதான் அந்த ஆளை பார்க்க முடியும். இதுதான் அந்த இடமா? இங்க யாருமே இல்லையே. யார் இங்க வர சொல்லியிருக்க? இவனை பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன். டேய், ரகுவையா? ரகு எதுக்காக இங்க வர சொன்ன? நான் எதுக்காக பார்க்க வந்தேன்னு அவன் வந்தோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ கால் பண்ணப்போ அவன் ஃபோன் எடுத்தானா? அவனுடைய வாட்ஸ்அப் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ரகுவோட இன்னொரு நம்பர் என் கையில இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணப்போ அவன் ஃபோன் எடுத்தான். அவன் இங்க வரான். அவனை நான் கொஞ்சம் பார்க்கணும். அருண், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? இப்போ உங்களுக்கு என்னதான் ஆச்சு? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நான் கூட இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. ரகு, நான் உன்கிட்ட சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். அது என்கிட்ட பர்மிஷன் கேட்க தேவையில்ல, விஷயத்த சொல்லுங்க. இந்துவை பத்தி தான் நான் சொல்ல வந்தேன். இந்துவை பத்தி என்ன சொல்ல வரீங்க? ரகு, அருண், நாம இந்த விஷயத்தை அப்புறமாட்டி பேசிக்கலாமே. இல்ல, நான் இப்பவே பேசி ஆகணும். நீ என்கிட்ட என்ன சொல்ல விரும்புற? அதை சொல்லவே இல்லையே. டேய் ரகு, நீ இப்படி செய்வன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இந்துவை சாக்கா வச்சு என்கிட்ட பாசம் காட்டினது எல்லாமே இந்த கேவலத்துக்கா? அருண், சுத்தி வளைச்ச விஷயத்த சொல்லாம நேரா சொல்லு. அதுதான் எனக்கு பிடிக்கும். சரி சொல்லு. ரகு, பிரச்சனை எதுவும் இல்லை. இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கல. என் கையில சரியான சாட்சிகள் இருக்கு. எனக்கு புரியல. டேய் ரகு, என் பொண்டாட்டி உன்னுடைய பழைய லவரா இருக்கலாம். ஆனா இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ என் பொண்டாட்டிடா. அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணா பார்த்துக்கிட்டு சும்மா ஜஸ்ட் வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ கொஞ்சம் மரியாதையா பேசு. நீ இப்படிலாம் யோசிப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. டேய், மரியாதை இல்லாதவன் நீந்தாட்டா. ஏன் பொண்டாட்டி கூட வாட்ஸ்அப் சாட் பண்ண உனக்கு வெக்கமா இல்ல? பார்த்து மரியாதையா பேசணும். நீ இப்ப பேசுறது இந்துவை பத்தி. அவளை பத்தி ஏதாவது தப்பா சொன்னா நான் மன்னிக்கவே மாட்டேன். டேய் அருண், ப்ளீஸ் இந்த டாபிக் இதோட விடுறா. நான் இவன் முகத்தை பார்த்து நேருக்கு நேரா கேட்கணும். டேய் ரகு, நீ இந்து பின்னாடி சுத்துறதெல்லாம் நிறுத்திக்கோ. இதுக்கப்புறம் நீ அவளுக்கு ஃபோன் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ நான் உன்னை உள்ள போட்டுருவேன். ஓ, அப்படின்னா நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்பியா? சைடா பாப்போம். சைடா சொன்னா கேளு, விட்டுரு. கையெடு. தள்ளி போடா. நீ ஒரு ஆம்பளை நினைச்சேன்டா. கட்டின பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு என்கிட்ட சண்டைக்கு வரியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ரகு, அருண், நீ போடா. என் இந்துவை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணா நான் சும்மா விட மாட்டேன்.
ரகு ஏண்டா? அருண் விடுறா அருண் அருண் டேய். ரகு வேணாம் ரகு இந்து உனக்கு பொண்டாட்டியா இருக்கலாம் வேணாம். ஆனா கையெடுங்க இந்துவை பத்தி தப்பா பேசுன நீ ஏய் வேணாம் சொன்னா உன்னை கேளுங்கடா நான் சும்மாவே விட மாட்டேன்டா. என் மேல கயிறா. அருண் சொன்னா கேளு வேணாம் அருண் நான் யாருன்னு இப்போ உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அருண் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற சொன்னா கேளுற வேணாம் இந்த மாதிரி நீ பண்ண நான் ஒன்னு அடிப்பேன் சொல்றேன் ரகு இவ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் நீ இதை பெருசு பண்ணாத நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் வா எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. தள்ளி போ அருண் டேய் இதுக்காக தான் நான் உன் கூட வரமாட்டேன்னு சொன்னேன் நீ பண்ணது ரொம்ப தப்புடா ச்சே அம்மா என்னை இப்படி வண்டியில் உட்கார வச்சுட்டு உள்ளேயும் வெளியும் கொண்டு போகிறதுல உனக்கு கஷ்டமா இல்லையா? உனக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீ படுற கஷ்டத்துக்கு உனக்கு பிரதிபலனா கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா. நீங்க ஏமாமா இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையெல்லாம் கஷ்டம்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. சரி வாங்க உள்ள போலாம் வாங்க. இங்கே பாருமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுங்க மாமா. ரகு வந்ததும் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க போகிறேன். அவங்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் பேச போகிறேன். மாமா அது வந்து அவங்கிட்ட நேரடியாக கேட்டால் தான் நமக்கு சரியான பதில் கிடைக்கும். ஒருவேளை ரகு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் அவனோட அப்பாவுக்காக நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? அவன் ஒரு வேளை ஒத்துக்கலைன்னா நீ என்னை பார்க்க இங்கே வர வேண்டாம். மாமா ரகுவத்தா மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. நீங்க இப்ப ரகுவத்தன் கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஏன்? ரகுவத்தன் கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டீங்கல்ல. அப்ப உங்களுக்கு உதவிக்கு வேற யார் இருப்பாங்க? நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. இங்கே பாருமா, உன்னோட இந்த நல்ல மனசுக்கு பரிசளிக்க என்கிட்ட என் மகனை தவிர வேற யாரும் இல்லை. அதனால தான்மா நான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ரகு வந்துட்டான் பாரு. டேய் என்ன இது? ரகு என்னாச்சுப்பா? உன்னை யாராவது அடிச்சாங்களா? சொல்லுப்பா, யார் உன்னை இந்த அளவுக்கு அடிச்சது? அந்த விக்ரமனா? அப்பா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வீட்டுக்குள்ள வந்த உடனே இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாதுன்னு. எனக்கு இந்த மாதிரி நிறையவே நடக்கும். அதை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க நீ உன்னை கேட்க தேவையில்ல. ரகு அம்மா, ரகு நிறைய பேர் அடிச்சிருக்கான், வெட்டி இருக்கான். ஆனா இதுக்கு முன்னால இவன் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்ததே கிடையாதும்மா. என்ன நடந்திருக்கும்? யார் இவன் அடிச்சு இந்த மாதிரி காயம் உண்டு பண்ணாங்க? அந்த விக்ரமனா இருக்குமா? என்ன நடந்ததுன்னு அத்தா நமக்கு சொல்லவே இல்லையே. சொன்னதானே மாமா தெரியும். என்ன நடந்தாலும் அவன் சொல்ல மாட்டான், அதுதான் பிரச்சனையே.
டேய் ரகு, நீ இந்து பின்னாடி சுத்துறதெல்லாம் நிறுத்திக்கோ. இதுக்கப்புறம் நீ அவளுக்கு ஃபோன் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ நான் உன்னை உள்ள போட்டுருவேன். ரகுவத்தா, நீ எதுக்காக வந்த? உனக்கு என்ன வேணும்? ரகுவத்தா, உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்குற உரிமை எங்க யாருக்கும் இல்லையா என்ன? நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நீ கிளம்பு கிளம்பு. உங்களுக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நான் கேட்பேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும், யார் உங்களை இப்படி அடிச்சது? விக்ரமனா? ரகுவத்தா, என்கிட்ட சொல்றது உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். லக்ஷ்மி, என் வேலையில் இது வரைக்கும் நான் தோத்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு தோத்துட்டேன். வலி இருக்கு. உடம்புல பட்ட காயத்தை விட மனசுல இருக்க வலி தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ரகுவத்தா, என்ன நடந்ததுன்னு வெளிப்படையா சொல்லுங்க. நான் சொல்றேன். நான் இதுக்கு இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கணும்? நான் பண்ண பல தப்புகளை நான் யார்கிட்ட சொன்னதே இல்லை. ஆனா அதை நான் கண்டிப்பா சொல்லணும். நீயாவது என்ன புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ரகுவத்தா, எதா இருந்தாலும் என்கிட்ட நீங்க ஓப்பனா சொல்லலாம். சொல்லுங்க, என்னாச்சு? ரகுவத்தா, லக்ஷ்மி, நான் பல பேர் அடிச்சிருக்கேன். அடி வாங்கினவங்களாம் என்கிட்ட சாப்பிட்டு இருக்கானுங்க. அவங்க குடும்பத்தோட அழுகெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனா நான் பண்ண தப்பு எல்லாமே ஒரு நன்மைக்காக தான். நியாயம் கிடைக்கணுன்றவங்களுக்காக தான் நான் வேலை பார்த்தேன். ஏழைகளை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் நான் பொட்டி புரட்டி எடுத்திருக்கேன். பொண்ணுங்களை ஏமாத்தணும்னு நினைச்சவங்கள மட்டும் தான் நான் அடிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அசிங்கப்படுத்தினதே இல்லை. ரகுவத்தா, லக்ஷ்மி, எந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுத்ததே இல்லை. ஆனா என் வாழ்க்கையை விட மேல நினைச்ச இந்துவோட வாழ்க்கை, நானும் அவளும் பண்ணாத ஒரு தப்புக்காக அது உடைஞ்சு போயிடுச்சு. அதனால தாங்கிக்கவே முடியல. அருண் ஏற்படுத்தின காயில எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா இந்துவோட வாழ்க்கை தான். அவளோட வாழ்க்கை நான் கெடுக்கவே இல்லை. அந்த தப்ப நான் பண்ணவே இல்லை. நான் எப்படி பண்ணுவேன்? நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே இல்லைன்னு நான் எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறது? எனக்கு தெரியவே இல்லை. ரகுவத்தா, இந்துக்கு ஃபோன் பண்ணி நான் கேக்குறேன். அவளுக்கும் இத பத்தி தெரியாதுன்னா நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? வேண்டாம் வேண்டாம். இன்னைக்கு நடந்த விஷயம் இந்துக்கு தெரியவே கூடாது. இனிமே இந்துவோட வாழ்க்கையில என்னால பிரச்சனை வரக்கூடாதுமா. வேற என்ன பண்றது? அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லணும் இல்லையா? அதை சொல்லணும். அதை சொல்லியே ஆகணும். அவங்க ரெண்டு பேரோட உறவு விரிசல் விடாம அதை நானே மாத்த முயற்சி பண்றேன். ரகு, டேய், என்னம்மா இவ்வளோ லேட்டு? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னாச்சு? எதுக்காக என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்க? அது தம்பி, வண்டியை கொஞ்சம் தள்ளி போடு, நாங்கள் பேசிட்டு வரோம்.
என்னாச்சுப்பா, ஏதாச்சும் பிரச்சனையா? அது பிரச்சனை ரொம்ப சீரியஸானது தான். சொல்லப்போனால் உனக்கு தெரிய வேண்டிய பிரச்சனை தான். அதை உங்ககிட்ட சொல்லலைன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. அந்த விக்ரமன் வீணாவை மறுபடியும் டார்ச்சர் பண்றானா? இது அவளோட பிரச்சனை இல்லம்மா. நான் சொல்ல வந்தது உன்னோட பிரச்சனைய. எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அம்பாட்டி வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே. உனக்கு அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையா? என் முகத்தை பார்த்து சொல்லு. அப்பா, நீங்க சொல்ல வந்தது நேரடியா சொல்லுங்க. உன்னோட ஃபோன் எங்க? அது என் வீட்டுக்கார்கிட்ட இருக்கு. அப்படின்னா பிரச்சனைக்கு காரணமே அதான். அருண் எதுக்காக உன் ஃபோனை வாங்கி கையில் வச்சிருக்காருன்னு தெரியுமா? அது அவரோட ஃபோன் ரிப்பேர் ஆனதுனால அவர் யூஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு போனாரு. அவர் யூஸ் பண்ண எடுத்துட்டு போனாரா? அதுதான் உண்மைங்கிறத நிச்சயமா சொல்ல முடியுமா? நீங்க ஏன்பா இப்படி சந்தேகமா கேக்குறீங்க? சில சந்தேகங்கள் இருக்கிறதால தான் சந்தேகப்பட்டு கேட்குறேன். அது இருக்கட்டும், ரகு உனக்கு கால் பண்ணுவானா? இடையில ஒரு தடவை ஃபோன் பண்ணாரு. ரகு உனக்கும் நீ அவனுக்கு மெசேஜ் பண்ணுவீங்களா? அப்பா, நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் கேக்குறீங்க? நாங்க 2 பேரும் மெசேஜ் அனுப்பிக்க காரணமே இல்லையே. அப்படி எந்த காரணமும் இல்லைன்னா ரகுக்கும் மாப்பிள்ளைக்கும் எதுக்கு சண்டை நடந்துச்சு? அவருக்கும் ரகு மாமாக்கு இடையில சண்டையா? இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? ரகுவை யாராவது அடிச்சாலோ இல்ல ரகு யாரையாவது அடிச்சாலோ உடனே எனக்கு தகவல் வந்துடும் தெரியுமா? அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உன் புருஷன் ரகு அடிச்சு காயப்படுத்தியிருக்கான். அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு கால் பண்ணேன். அப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அப்புறமா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேச நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? உங்ககிட்ட பேச முடியல. எதுக்காக என்ன சாக்கா வச்சு அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க? அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லதான் நான் உன்னை இங்கே வர சொன்னேன். ரகுக்கும் உனக்கும் இடையில ஏதோ முக்கியமான உறவு இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? நீயும் ரகுவும் அடிக்கடி மெசேஜ் அனுப்புறதாவும் அதை அருண் சந்தேகப்படுறதாவும் என்கிட்ட ஒரு முக்கியமான ஆள் இந்த தகவலை சொன்னாங்க. அப்பா, அவரு சந்தேகப்பட்டு தானே ரகு கூட சண்டை போட்டிருக்காரு. உனக்கு அந்த ரகு ஏதாவது மெசேஜ் அனுப்புனானா இல்ல நீ அவனுக்கு ஏதாவது பதில் மெசேஜ் அனுப்புனியா சொல்லு. இதுல உன் மேல தப்பு இருந்தா என்கிட்ட சொல்லிரு. அப்பா, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தப்ப நானும் ரகு மாமாவும் பண்ணதே இல்ல. ஆனா அப்படி இருக்கும்போது தான் மாப்பிள்ளை சந்தேகப்படுறாரு. அதனாலதான் மாப்பிள்ளை போனை வாங்கி வச்சிருக்காரு. இங்க பாரு, இதுக்கப்புறம் ரகுவே மெசேஜ் பண்ணாலும் அதை நீ தான் தடுத்து நிறுத்தணும், பாத்துக்க. இந்த ரகு வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு இது பெரிய விஷயம் இல்ல. உன் புருஷன் வீட்டுல உன் மேல சந்தேகப்பட்டு உன்னை அடிச்சு விரட்டி விட்டுட்டா நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் அப்பா வர சொன்னேன். நான் சொன்னது புரிஞ்சுதா? இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னது என்னோட வீட்டுக்காரா? அத என்கிட்ட யாரு சொன்னாங்கிறதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லை. அதை நான் சொல்லவும் மாட்டேன். யாரோ ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லக்கணும் தானே தெரியும். இருந்தாலும் நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருமா. இதுக்கப்புறமாவது உன் மேல எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி மாப்பிள்ளை முன்னாடி வாழ்ந்து காட்டு. நான் சொன்னது புரிஞ்சுதா? எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ பார்த்து நடந்துக்க. ஆனந்தா, 2 பேரும் கொஞ்சம் நில்லுங்க. என்னப்பா? நீங்க வர்றதுக்கே இவ்வளவு லேட் ஆச்சு.
கேட்டது காதுல வேலையா? இவ்வளவு நேரம் நீங்க எங்க போயிருந்தீங்க? இன்னைக்கு அருண் கிளப்புக்கு போனான்னு சொன்னான். அங்க போய் கொஞ்ச நேரம் பேட்மிண்டன் விளையாண்டோம்ப்பா. நேரம் போனதே தெரியல. ஆனந்தன் இப்ப சொல்றது உண்மையா? உண்மையாவே நீங்க கிளப்ல தான் இருந்தீங்களா? அருண், நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஆமா, கிளப்ல தான் இருந்தோம். சீக்கிரமா இங்க வந்து என்ன பண்றது? அதுக்கு தான் கிளப்புக்கு போனோம். அருண், என்னதான் நீ காலையில பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு நீங்க சொல்ல வரீங்க? நீ என்ன பண்ணேங்கிறது உனக்கு ஞாபகமே இல்லையா? பாவம் இந்து. நீங்க 2 பேரும் ஒன்னும் ஆபீஸ்க்கு போலான்னு தானே முடிவு பண்ணீங்க. ஆனா நீ காலையில எதுவுமே சாப்பிடாம எதுக்காக அவ்வளோ காலையில ஆபீஸ்க்கு போன? இந்து நம்ம ஆபீஸ்க்கு ரொம்ப வருத்தப்பட்டு தான் அங்க வந்தா. திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவளோட வருத்தம் போகவே இல்லை. நீ எதுக்காக அருண் இப்படிலாம் நடந்துக்கிற? நீங்க 2 பேரும் ஆபீஸ்ல மீட் பண்ணிக்கவே இல்லையா? ஆபீஸ்ல வச்சு அருணும் இந்துவும் பாத்துக்கிட்டாங்க. ஆனா வீட்டு விஷயங்களை ஆபீஸ்ல வச்சு பேசக்கூடாதுல்ல? அருண், இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு லேட்டா வர்றதை தவிர்த்துடுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்காக வீட்டில் சில பேர் இருக்காங்கன்றத நீங்க மறந்துடாதீங்க, புரியுதா? நீங்க போங்க. உங்க 2 பேருக்கு என்னாச்சு? வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சா? லேட் ஆனதுனால தான் நான் அப்படி கேட்டேன். கிளப்ல இருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு இந்து. என் வீட்டுக்கார் இப்பெல்லாம் அடிக்கடி பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டார்ல. மனசுல கள்ள உறவு வச்சிருக்கவங்களுக்கு யார் எது சொன்னாலும் தப்பா தான் தெரியும். அது யாரோட குற்றமும் இல்லையே. மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லாம இருக்கவங்க தானே பெரிய திருடுங்க. ஆபீஸ்ல இருந்து யார்கிட்டயும் சொல்லாம நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? எங்க போனீங்கன்னு நான் சொல்லட்டுமா இல்ல நீங்களே சொல்றீங்களா? இந்து, ஆபீஸ் விஷயங்களை வீட்டுல பேசக்கூடாது. பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. ஆமா, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தா அது அவங்களே தீர்த்துக்க போறாங்க. நடுவுல யாரும் வராம இருந்தாலே நல்லா இருக்கும். டேய் ஆனந்தா, இத பாருமா, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? ஆபீஸ் விஷயமாவா? என்ன பிரச்சனைன்னு மனசுல பிரச்சனை இருக்கவங்க தான் மாமா சொல்லணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னங்க, என் போன் எங்க? போனா? போனா? என் போனை நீங்க எதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? என் போனை நான் தானே யூஸ் பண்ணணும். போன் எங்க? அது வந்து போன் ஆபீஸ்லயே மறந்து வச்சிட்டேன். மறந்துட்டீங்களா இல்ல வேணும்னு அங்க வச்சுட்டு வந்தீங்களா? மறந்துட்டேன்னு சொல்றேன். வேணும்னே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது? இங்க பாருங்க, எனக்கு எல்லாமே நல்லாவே புரியும். இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இந்து, நீ எதுக்காக அருண் கிட்ட இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற? இவங்க 2 பேரும் ரொம்ப டயர்டா வந்திருக்காங்க. உன்னோட கேள்வியெல்லாம் நீ அப்புறமா கேட்டுக்கோ. நீ என் கூட வா. அருண், இங்க என்னதான் நடக்குது? எனக்கே தெரியல. டேய் ஆனந்தா, அவங்க 2 பேருக்குள்ள என்னடா பிரச்சனை? உனக்கு எதுவும் தெரியாது? அருணுக்கு தெரியாத இருக்க ஒரு விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிப்பா தெரியும்? ஓ, எனக்கு எதுவும் தெரியாது. மச்சான், இந்துவும் அருணும் இந்த வீட்டுல ஒன்னா இருக்கும்போது இப்படி இருக்க மாட்டாங்களே. அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்கு. இந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அருணுக்கும் இந்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்கு. காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த பார்வதிக்கு சும்மா இந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருந்த இந்துவை கூட்டிட்டு போய் அருணுக்கு மேல ஒரு போஸ்டிங்ல உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன? பிரபாகரா, அவங்க 2 பேருக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு நமக்கு சரியா தெரியாம நாம எந்த அபிப்பிராயமும் சொல்லாம இருக்கிறதா நமக்கு நல்லது. ஓ,
அப்படின்னா இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போலயே. அது கூடிய சீக்கிரம் வெளியில வரும். இந்து, நீ எதுக்காகமா ஹால்ல எல்லாருமே இருக்கும்போது அருண் கிட்ட ஏன் அப்படி கேட்ட? நீங்க 2 பேரும் அவ்வளோ கோவமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உன்னோட போன் அருண் கிட்ட இருக்குங்கிறத நீ தானே என்கிட்ட சொன்ன. நீ இது வரைக்கும் யார்கிட்ட இப்படி பேசினதே கிடையாதே. எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிற? நான் ஒன்னும் வேணும்னே அப்படியெல்லாம் பேசலம்மா. டக்குன்னு அவரை பார்த்ததும் எல்லாத்தையும் பேசிட்டேன். நான் பேசினது ஒருவேளை தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. நீ தேவையில்லாம இப்படி பேச மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க 2 பேரும் எங்க போயிட்டு வந்தாங்கன்னு நீ கேட்டுட்டு இருந்த. அது அவங்கள ஆபீஸ்ல பார்க்கவே இல்லை, அதனாலதான் கேட்டேன். எல்லாமே எனக்கு தெரியுங்கிறத நீ அருண் கிட்ட சொன்னியா? அது என்ன? உனக்கும் அருணுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருக்கா? அப்படி இருந்தா நீ என்கிட்ட தாராளமா சொல்லலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து வச்சிடுறேன். எல்லா பிரச்சனைகளையும் எல்லாராலையும் தீர்த்து வைக்க முடியாதுல்லம்மா. சில விஷயங்கள் சிலரோட மனசுல பதிஞ்சிடுச்சுன்னா அது தூக்கி போட ரொம்ப கஷ்டம். அதை வேரோட தூக்கி போட்டாலும் அது மறுபடியும் முளைச்சு வரும். இப்ப நீ என்னதான் சொல்லிட்டு இருக்க? நீ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. நீ ஆபீஸ்ல அருணுக்கு மேலதிகாரியா இருக்கிறதுனால அருணுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் அவர்கிட்ட இருக்கான்னு நீங்க தான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாதுமா. அருணுக்கு ஆபீஸ் விஷயத்துல காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல. ஆனா அது எனக்கு நல்லா தெரியும். இது உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற வேற பிரச்சனை. நீ என்கிட்ட ஓப்பனா சொல்லாத வரைக்கும் நான் அருண் கிட்ட போய் கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் போய் கேட்டா இதேதான் அவனும் சொல்லுவான். இந்து, நீங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? காலையில நடந்த பிரச்சனை நீ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமும் அருண் கிட்ட கேட்டு அத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தியா? நான் அத பத்தி அவர்கிட்ட எதுவுமே கேட்கலமா. என் போனை மட்டும் தானே கேட்டேன். உன்னோட போன் அருண் கிட்ட இருக்கிறது நான் ஒண்ணு சீரியஸா எடுத்துக்கவே இல்லை இந்து. ஆனா இப்ப தோணுது அது ஒரு சீரியஸான ப்ராப்ளம்னு. கரெக்ட் தானேம்மா? அம்மா, சில சந்தேகங்கள் மனசுல வந்துச்சுன்னா அது போகவே போகாது. அது எப்ப போகுதோ அது வரைக்கும் யாராலையும் நிம்மதியா இருக்க முடியாது. நீ எந்த சந்தேகத்தை பத்தி பேசிட்டு இருக்க? யார் மேல உனக்கு சந்தேகமா இருக்கு? பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவருக்கும் எனக்கும் இடையில பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை தான் இருக்கு. அப்படின்னா அதை சுமூகமா பேசி தீர்த்திருக்கலாம்ல. எல்லாரும் முன்னாடியும் பேசி அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்திருக்கவே கூடாது. நான் இது வந்துடுறேம்மா. இந்து, இப்ப நீ எங்க போற? பாவம் அவரு. நான் பேசினதுனால ரொம்ப கவலையா இருப்பாரு. நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. நீ அருணை பார்க்க போறேன்னு சொல்லி மறுபடியும் அவன்கிட்ட சண்டை போடக்கூடாது. நான் சண்டை போடலாம் போலம்மா. குட் நைட் சொல்லதான். நான் இதோ போயிட்டு வந்துடுறேம்மா. இந்துவும் அருணும் எப்பவுமே இப்படி சண்டை போட்டுக்கவே மாட்டாங்களே. இப்ப என்ன ஆச்சு அவங்க 2 பேருக்கும்? எங்க இருந்து போன் ரிங் ஆகுது? இது என்னோட போன் ஆச்சே. இது ஆபீஸ்ல மறந்துட்டு வந்துட்டேன்னு தானே அவர் சொன்னாரு. அப்புறம் எப்படி இங்க வந்துச்சு?
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.